இன்றைக்கி ஏலகிரி ட்ரிப்போட பார்ட் 2 vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேரெக்டாகவே போட்டிங் ஸ்பாட் வந்து போயிட்டோம். நிறைய ஷாப்ஸ் இருந்தது, ஆனால் எல்லாமே க்ளோஸில் இருந்தது, சீசன் இல்லாதனால போல். அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. எனக்கு அதோட நேம்லாம் என்னன்னே தெரியல. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. மேங்கோ பீஸ் மட்டும் நான் வாங்கி சாப்பிட்டேன், செம புளிப்பு. அப்புறம் நாங்கள் டேரெக்டாக இங்கே ஏரிக்கு போயிட்டோம். அங்கே வந்து நாங்கள் செல்ஃப் பெடலிங் போர்ட் தான் வாங்கியிருந்தோம், ஒரு 20 மினிட்ஸ்க்கு. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் போனோம், செம ஹாப்பியாக இருந்துச்சு. தண்ணியோட ஓரமாக ஒரு பாம்பை வேற பார்த்தோம். எங்கே போனாலும் என் ஹஸ்பண்ட் கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக பாம்பு தெரிஞ்சிடும். மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வெளியே போனதா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த விஆர் ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு முன்னாடி விஆர் பண்ணவங்கலாம் பயந்து அலறிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னமோ எதோ நினச்சேன், ஆனால் நான் ஹாப்பியாக தான் இருந்துச்சு, பயப்படவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட டச் பண்ணி பயப்பட வச்சுக்க ட்ரை பண்ணார், நான் பயப்படவே இல்லை. நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு, அது ஒன்றும் அவ்வளோ பயம்லாம் இல்லை. அப்புறம் அங்கேயே விளாண்டுட்டு ஊஞ்சல் ஸ்லைட்லாம் விளாண்டுட்டு, என் ஹஸ்பண்ட் போன ஸ்லைடு இறங்கவே இல்லை, அவர் பிடிச்சி இறங்கிட்டு இருந்தார். அப்படியே அங்கேயே இருந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சிக்கன் ரைஸும் பரோட்டாவும் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேளை பசிக்கு நல்லா இருக்காதோன்னு நினச்சோம், சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நிலா ஒரு வியூ பாயிண்ட் போகலான்னு தான் கிளம்புனோம். அப்போ வந்து ரோட்டில் வந்து ஒரு மரம் பார்த்தோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா. சரி போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அது ஃபுல்லாக தேன் கூடு, ஒரு 9-10 தேன் கூடு கட்டி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக இந்த நிலோவர் வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா ஒரே பூச்சி, குட்டி குட்டி பூச்சியாக அவ்வளோ பூச்சி. ஒரு நின்று எடுக்கவே முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. 50 ரூபா வேறு சார்ஜ் பண்ணிட்டாங்க. சார்ஜ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க அங்கே ஃபுல்லாக பூச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு கொஞ்சமாக வீடியோஸ் பண்ணி எடுத்துகிட்டு, ஒரே ஒரு இடத்துல இந்த இடத்துல மட்டும்தான் பூச்சி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, வர வழியில் ஒரு பாறை இருந்துச்சு, அதுலேயும் ஏறி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, அப்புறம் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு, ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு இந்த ஊஞ்சல் இருந்துச்சு, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.